ரைட். கொஸ்டின் நம்பர் 31. தரப்பட்டுள்ள மின்கலத்தின் முடிவிடங்களுக்கிடையே R1 தடையானது இணைக்கப்பட்ட போது அதற்கு பதிலாக முடிவிடங்களுக்கிடையே R2 தடையானது இணைக்கப்பட்ட போதும் அத்தடைகளில் சமமான மின்வலு விரயமானது. இதுக்கான கான்செப்ட் நாங்கள் தெளிவாக பேசினோம். அதாவது ஒரு பேட்டரி ஒண்டிக்குது, இப்படி உங்களுக்கு தெரியும், இது பேட்டரி ஒண்டிக்குது. ஸோ அந்த பேட்டரிக்கு குறுக்கே நாங்கள் ஒரு மாறும் தடை ஒன்று இணைக்கிறோம். சரி, புறத்தடை உண்டு. ஸோ அந்த புறத்தடையில் விரயமாற வலு, அதாவது அந்த புறத்தடையில் விரயமாற வலுக்கும் அந்த புறத்தடையில் விரயமாற வலுக்கும் தடையிட பெருமானத்துக்கும் நாங்கள் கிராஃப் ஒன்று வரைஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக இப்படி கிராஃப் ஒன்று வரும், இப்படிதானே. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த புறத்தடையில் விரயமாற வலுவோட மேக்ஸிமம் பெருமானம் பி மேக்ஸ்ன்னு சொல்கிறது அந்த ஒகேஷனில் அந்த புறத்தடையிட்ட பெருமானம் அந்த பேட்டரியோட அகத்தடைக்கு சமனாய்க்கும்னு சொல்லி பேசணும். இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்னு சொன்னால், இந்த கிராஃபை நாங்கள் இப்படி ஒரு வளைகோடு தானே, இது ரெண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வெட்டுறோம் நாங்கள் இந்த மாதிரி. சரி, ஸோ இந்த இடத்துல ரெண்டமாக ஒரு பெருமானம் பி. சரி, பி. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப் ரெண்டு இடங்களில் இன்டர்செக்ட் ஆகுது, அப்படி தான் ரெண்டு இடங்களில் வெட்டிப்படுது. ஸோ அது என்ன சொல்ல வருதுண்டா, ரெண்டு இடங்களில் வெட்டிப்படுதுண்டா, இதுக்கு ரெண்டு தடைகளோட பெருமானம் காணப்படுது, அப்படி தானே, R1 R2. அப்போ என்ன சொல்ல வருது, இந்த தடையிட பெருமானத்தை நான் மாற்றி கொண்டு போக்கல R1 என்ற தடையிட பெருமானம், உதாரணம் இந்த R1 வேல்யூ உதாரணம் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஓம், அதே மாதிரி ஒரு R2 வேல்யூ ஒரு 80 ஓம், எக்ஸாம்பிள். என்ன சொல்ல வரேன்டா, தடையிட பெருமானத்தை நான் 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறேன். சரி, 20 ஓம்னு சொல்லி இந்த தடையிட பெருமானம் செட் ஆகல இந்த புறத்தடையில் விரயமாற வலுவும் அதே மாதிரி இந்த தடையிட பெருமானம் 80 ஓமாக காணப்படக்கொள்ள இந்த புறத்தடையில் விரயமாற வலுவோட பெருமானமும் சமனாகிக்குது. அதான் சொல்ல வருது, அப்படி தானே. ஒரு குறித்த பிக்கு 2 R இருக்குது, 2 தடைகள் இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் இதுக்கு நாங்கள் மேத்ஸில் இது இந்த இடத்துல இருபடைச்சார்புகள்கிட்ட மூலகங்கள்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு, இது மேத்ஸ் செய்கிறாங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நாங்கள் இந்த எல்ஃபா பீட்டா துறப்பு எடுத்து ஒரு நிறுவனம் செய்கிறோம். என்னென்னு சொன்னால், நிறுவனம் உங்களுக்கு தேவையில்லை, ஆக்சுவலி அதுக்கான முடிவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த R1க்கும் R2க்கும் சிம்பிள் ஆருக்கும் இடையில் ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது, ஒரு தொடர்பு நிறுவலில் வருது. அது என்ன, அந்த தொடர்பு மட்டும் தெரிஞ்சால் போதும். அது என்னென்னு சொன்னால், அந்த பேட்டரியோட அகத்தடைன்னு சொல்கிறது அந்த குறித்த 2 தடைகள்கிட்ட பெருமானங்கள்கிட்ட பெருக்கத்துக்கு சமனாகும், பெருக்கத்தை ரூட்டுக்கு சமனாகும். அதாவது சிம்பிள் ஆர்ன்னு சொல்கிறது R1 R2 ரூட், இதுதான் அதுக்கான தொடர்பு. ஆகவே இந்த R1 R2ன்னு சொல்கிறது என்னது, இந்த கிராஃப்ட ரெண்டாவது பொசிஷனில் நாங்கள் கிடையாக கட் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறித்த வலுக்குரிய அந்த வலு விரயம் டைம் அதுக்கு நிகராக 2 தடைகளோட பெருமானம் செல்வாக்கு செலுத்து. அந்த தடைகளோட பெருமானத்தில் பெருக்கதிர ரூட் பெருமானம் இந்த இடத்துல அந்த பேட்டரியோட அகத்தடைக்கு சமனாகிக்கணும். ஸோ இந்த முடிவு உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் அதான் செல்ல வராங்க. இந்த இடத்துல தரப்பட்ட மின்கலத்தில் முடிவிடங்களுக்கிடையே R1 தடையானது இணைக்கப்பட்ட போதும் அதற்கு பதிலாக முடிவிடங்களுக்கிடையே R2 தடையானது இணைக்கப்பட்ட போதும் அத்தடைகளில் சமனான மின்வலு விரயமானது. அந்த வசனத்தில் வேணும் அம்மின்கலத்தின் அகத்தடையானது. ஸோ அகத்தடைன்னு சொல்கிறது R1 R2 ரூட்டுன்னு சொன்னால் 5வது ஆன்சரு உங்களுக்கு போகலாம், 5வது ஆன்சரே போகலாம்.